8 பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். சரியா? எட்டு பேனாக்களின் அடக்க விலை 10 பேனாக்களின் விற்ற விலைக்கு சமம். அப்போது விற்றது மொத்தம் எத்தனை? 10. லாஸ் தானே? ஆமாம், லாஸு. எத்தனை லாஸு? 2 பேனா லாஸு. விற்றது 10 பேனா, 2 பேனா லாஸு. அடித்தா எவ்வளவு? 10ல் 2 எத்தனை சதவீதம்? 20%. இரு வீடுகளை ஒருவர் தலா 15 லட்சத்திற்கு விற்கிறார். அதில் ஒன்று 5% லாபம், 5% நஷ்டம். அவருடைய லாபம் அல்லது நஷ்டம். லாபம் கிடைக்குமா நஷ்டம் கிடைக்குமா? நஷ்டம் தான் கிடைக்கும். எப்பயும் ஃபார்முலானது x². அப்போ 25/100. 100. இப்போ எவ்வளவு? 1/4. ஒருவர் 270 பழங்களை 360 பழங்களின் அடக்க விலைக்கு விற்கிறார். போட்டாச்சே. எப்படியா? 25 கிடையாது, விற்றது தானே நம்ம எடுத்துக்கணும். விற்றது எடுத்துக்கணும். வெளியில் போனது 10 பேனா விற்றுருக்கான், அதில் 2 பேனா லாஸு. ஓகேவா? லாஸ் தானே? ஆமாம். இப்போ 10ல் விற்றது தான் எடுத்துக்கணும். நம்ம விற்றதை எடுத்துக்கணும். அடுத்தது எவ்வளோ வித்தியாசம்? 4×9 36. 360 பழங்களின் ரைட் லாபம் இது. ஆமாவா? லாபம் தானே? இப்போ 270ல் 360 90. 2க்குள்ள டிஃப்ரென்ஸ் 90. அதான் லாபம் அவனுக்கு. 360 பழம் வாங்குறாங்க, 270 விற்கிறான். போட்ட பணம் கிடச்சிருச்சு. மிச்சம் எவ்வளோ லாபம்? 90 ரூபா லாபம். விற்றதை தான் நம்ம எடுத்துக்கணும். விற்றது 270, 3ல் 1 பங்கு. அப்போ எவ்வளவு? 33.1. 33.33 33 1/3. கிளியரா? விற்ற பழத்தை தான் எடுத்துக்கணும். ஒரு பேனா விற்பனை 10 ரூபாய்க்கு விற்பதன் மூலம் ஒரு கடைக்காரருக்கு அடக்க விலையில் இவ்வளோ நட்டமா? அந்த பேனாவின் அடக்க விலை என்ன? 10ல் 1 ரூபா நஷ்டமா? எவ்வளோ? சாரி, 11ல் 1 ரூபா நஷ்டமா? விற்றது எவ்வளோவுக்கு? 10 ரூபாய்க்கு. அப்போ என்ன ஆன்சரு? 11. பார்த்தோன்னே தெரியும். ஃபார்முலாலாம் எதுவும் தேவையில்லைங்க. 11 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு, 10 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. லாபம் எவ்வளவு? 11ல் 1 பங்கு. அவ்வளோதான். நஷ்டம். சாரி, நஷ்டம். ஒரு பொருளை ஒரு குறிப்பிட்ட விலையை விற்பதன் மூலம் அவர் 20% லாபம் அடைகிறார். அப்பொருளை 2 மடங்கு விலையை விற்பனை செய்தால் அவர் அடையும் லாபம். 100 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஓகேவா? 20% 20 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறாரு. அப்போ அவருக்கு லாபம் 20%. இப்போ டபுளாக விற்கிறாரு. அப்போ எவ்வளோக்கு விற்பார்? 240. அப்போ லாபம் எவ்வளவு? 140 ரூபா. போட்ட தொகை எவ்வளவு? 100 ரூபா. அப்போ எவ்வளோ லாபம்? 140%. டவுட் இருக்கா? இல்லை. இங்கே சூர்யா இல்லையா? இதுதான் முக்கியம். ஒரு அலுவலரின் ஊதியம் 40% குறைக்கப்படுது, பின்பு 50% உயர்த்தப்படுகிறது. நஷ்டம்தான் ஏற்படும். அப்படி குறைச்சிட்டு ஏற்றுனா நஷ்டம்தான் ஏற்றும். இப்போ 100 ரூபாயா இருக்குது அவருக்கு. சரியா? 40% குறைக்கிறாங்களா? அப்போ எவ்வளோ ஆயிரும்? 60 ரூபாயாகும். திரும்ப 50% இன்க்ரீஸ் பண்ணுறாங்களே, இந்த 60 ரூபாயிலேருந்து 50% இன்க்ரீஸ் பண்ணும். 60 ரூபாயில் 50% எவ்வளவு? 30. அப்போ அவருக்கு திரும்ப எவ்வளோ வந்துருச்சு? 90 ரூபா. ஒரிஜினலாக அவருக்கு எவ்வளோ வாங்கிட்டு இருந்தார்? 100 ரூபா.
இப்போ 90 தான் வாங்குறாரு. அப்போ எவ்வளோ நஷ்டம்? 10%. இதில் தான் கால்குலேட் பண்ணணும். யாருக்கு புரியல? அது சதவீதம் தான். விஷ்ணுக்கு புரியலையா? புரிஞ்சிருச்சா? சதவீதம் தான். எங்கேருந்து நீ சதவீதம் கால்குலேட் பண்ணுற, அதான் விஷயம். குறைச்சதுலேருந்து கால்குலேட் பண்ணணும். கார்த்திகா புரிஞ்சிருச்சா? அந்த ஒரு நீங்கள் அனுப்பின 3 இது இப்போ ஆன்சர் தெரியணும். 16 பேனாக்களின் அடக்க விலை 12 பேனாவின் விற்பனை விலைக்கு சமம். 12 பேனா விற்றுருக்காரு, 16 பேனா வாங்கி லாபம் எவ்வளவு? 4 பேனா. விற்றதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? 4 3 12, 33.1 13. இதுதான் ஆன்சர். கரெக்டா? 3ல் ஒரு பங்கு தானே. ஒரு பொருளை 25% லாபம் வைத்து 60 ரூபாய்க்கு விற்பனை செய்ய பொருளின் அடக்க விலை என்ன? இங்கே ஆப்ஷன் இருக்குது, பார்த்துக்க வேண்டியதுதான். 25%. 4ல் ஒரு பங்கு வச்சு விற்கணும். அப்போ எது வரும்? இதான் நினைக்கிறேன். ஆமாவா? இதான் 4 12 48. இன்னொரு 12 சேர்த்தணும்னா 60. 4ல் ஒரு பங்கு எவ்வளவு? 12 ரூபா. அதாவது 25%. 4ல் ஒரு பங்குனா 25%. அவ்வளோதான். அங்கே ஒன்றும் வேலையே இல்லை. சரி, ஒரு பொருள் 240க்கு விற்கிறாரு. வாங்கும் விலையில் 5ல் ஒரு பகுதி லாபம். 5ல் ஒரு பகுதினா எவ்வளவு? எத்தனை சதவீதம்? 20%. 5ல் ஒரு பகுதினா இன்ட்டு 100 போடுங்க. 5ல் ஒரு பங்குனா என்னது? 20% போடுங்க. ஃபஸ்ட் நாளே பார்த்தோம்ல, பர்சன்டேஜ் கண்டுபிடிங்கன்னா என்ன பண்ணும்? எந்த நம்பராக இருந்தாலும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? 20%. 5ல் ஒரு பங்கு. சரியா? இதில் 20% போட்டிங்கன்னா 120 தான் கிடைக்கும். இதில் 20% போச்சுன்னா 240. இது 2 இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா லாபத்தில் விற்கிறான். லாபம் விற்றா என்ன ஆகணும்? அதிகமாக போகணும். ஒரு வியாபாரி 320 பழங்களை விற்பனை செய்யும் பொழுது 400 பழங்களுக்கான பணம் கிடைக்கிறது எனில் எவ்வளோ லாபம்? 80 பழம் லாபம். விற்றது எவ்வளவு? 320. 4 8 32. அப்போ 25% லாபம். அடிச்சிங்கனாலும் கிடைக்கும், அப்படியே பார்த்தாலும் கிடைக்கும். 4ல் ஒரு பங்கு. 4 8 32. 320. அந்த மாதிரி. நஷ்டம் அடக்க விலை என்னன்னு கேட்குறான். சரியா? இதில் ஏதோ ஒன்று இது கிடையவே கிடையாது. 10,000. ஏன்னா இதோட இது அதிகமாக இருக்குது. சரி, இப்படியும் பண்ணலாம். 2 3 விஷயம் இருக்குது இதில். அப்போ எத்தனை சதவீதம் இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். வெரி குட். 85%. 13,600 டிவைட் பை 85 போட்டிங்கனாக்கா ஒரு பங்கு கிடைக்கும். சரியா? இன்ட்டு 100 போட்டுக்கலாம். அப்போ 100 பங்கு மாறிடும். 100 பங்கு தானே அது? 100%. அப்படியும் போடலாம். சுற்றி வளைச்செல்லாம் போவாங்க. ஆப்ஷன் வச்சும் போகலாம். 14,400. 14,000. 16. ரைட், ஓகே. 15%. சரி, போட்டு தான் பார்ப்போம். 10% 1,600. 5% 800. எவ்வளவு? 2,400. சரியாக போச்சு. ஆன்சர் அவ்வளோதாங்க. லாபம் நஷ்டலாம் இது என்ன பண்ண புரியுதா? இது 5% நஷ்டம்னா என்ன அர்த்தம்? 100% அடக்க விலை. 5% நஷ்டம்னா என்னது? அதோட கழிச்சிட்டு 85% தான் இது. அப்போ 85ஆல் டிவைட் பண்ணி நான் ஒரு பங்கு கிடைக்கும். இன்ட்டு 100 போடுங்க. வேலை முடிஞ்சு போச்சு. போடலாமா? அதேமாதிரி இன்னொன்று பார்க்கலாமா? அதை விடுங்க. இதை போடுங்க. 240 5ல் ஒரு பகுதியா? சரி, அதை விட்டுருங்க. 25% லாபம் வச்சு விற்கிறாங்க. அப்போ 60 ரூபாய்க்கு விற்கிறாரு. 1% கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும்? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். 60 ரூபாங்கிறதுக்குள்ளே எவ்வளோ இருக்குது? 25% லாபம் வச்சு ஒரு பொருளை 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அப்போ இதில் எத்தனை சதவீதம் இருக்குது? எத்தனை சதவீதம் சுரேந்தர்?
60ங்கிறது எத்தனை சதவீதம்? 100ஆ? ஏங்க 25 ரூபா லாபம், 25% லாபம் வச்சு 60 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அசல் தான் என்னது? அசல் தான் 100%. சரியா? ப்ளஸ் சரியாக புரிஞ்சிக்கின்னா அப்படிங்கிறதுக்குள்ள ஆன்சரு 25%. 25% எவ்வளவு? 60 ரூபா. அப்போ 60ல் எவ்வளோ இருக்குது? 125% இருக்குது. 60/125 போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். ஆமாவா? அந்த 1% என்ன பண்ணணும்? எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 100ஆல் மல்டிப்ளை பண்ண ஆன்சர். ஓகேவா? யோசிங்க கரெக்டாக. 5ஆல் டிவைட் பண்ணலாமா? 5னா 12 5 60ஆ? இதில் எத்தனை இருக்குது? 20 5 25 1 4. சரியா? ஒரு 25 4 25 4 12 எவ்வளவு? 48. வந்துச்சா? அப்படிலாம் யோசிங்க, ஒரே ஆங்கிளில் யோசிக்காதீங்க. புரிஞ்சு வச்சுருந்தா என்ன பண்ணலாம்? அந்த ஏரியாவை ஒரே சந்தல் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு சந்தலில் போது ஏதோ ஒரு இடம் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். புரிஞ்சு வச்சுருந்தா. புரியலாம் போய் மாட்டிக்குவாங்க, போய் நின்றுக்குவேன். புரியலன்னு நினைக்கிறேன் மெய்யலங்கனுக்கு. புரியுதா? புரியல தானே? ஃபார்முலா போடக்கூடாது. சரி எழுதுங்க. ஒரு பொருள் 30% லாபம் வைத்து 1300க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? அப்பொருளின் அடக்க விலை என்ன? டேரெக்டாக கண்டுபிடிங்க. நான் சொன்னதை வச்சு கவனிங்க. அசலுங்கிறது 100%. கரெக்டா? ப்ளஸ் அதில் எவ்வளோ வைக்கணும்? 30% லாபம் வச்சு விற்றீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும்? விற்கிற விலை அதுதான் 1300 ரூபா. அப்போ 1300 ரூபாங்கிறது எவ்வளவு? 130%. நமக்கு எவ்வளோ சதவீதம் தெரியணும்? 100% தெரியணும். ஓகேவா? ஸோ 1300 130 டிவைட் பண்ணுங்கள். 1% கிடைக்குமா? 1% கிடைக்கும். பின்னத்தை என்ன புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம்? இறங்கி வரமாட்டேங்கிறீங்க. டைரெக்டாக அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபார்முலாலாம் கிடையாது. சரியா? அடித்தா எவ்வளோ வரும்? 100ஆ? 10ஆ? 10. 10ங்கிறது என்னது? 1%. ஒரு பங்கு. நமக்கு எத்தனை பங்கு வேணும்? 100 பங்கு வேணும். 100 10 எவ்வளவு? 1000. கதிரவன் புரியுதா? ஏன் 130 டிவைட் பண்ணுறோன்னு? அடுத்து ஒரு சம் போடுங்க. ஒரு பொருள் 30% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது. ஒரு பொருள் 30% நட்டத்தில் ₹700 விற்கப்படுகிறது. எனில் அதன் அசல் என்ன? அடக்க விலை என்ன அல்லது அசல் என்ன? அதன் அடக்க விலை என்ன? படஜா? புரியலையா? என்ன புரியல? சரி கவனிங்க இன்னொரு தடவை. அப்படி தான் போடக்கூடாது. ஏங்க அசலில் வச்சு தான், அசலில் இருந்தால் லாபம் வைப்பீங்க. 30% லாபத்துக்கு விற்றுருக்காரு. சரியா? அப்படி விற்கும் பொழுது எவ்வளோ விலைக்கு விற்றுருக்காரு? 1300 ரூபா.
அசல் 100% ப்ளஸ்ஸு 30% லாபம். அதான் என்னது 1300 கரெக்டா? அப்போ அந்த 1300 எத்தனை சதவீதம் இருக்குது? 130. 130 டிவைட் பண்ணால் 1% கிடைக்கும். புரிஞ்சுதா? பங்கு அங்கே போயிருங்க, பின்னத்துக்கு போயிடணும். நமக்கு எத்தனை சதவீதம் வேணும்? அசல்னா 100% கிடைக்கணும். 1% 10 ரூபா கிடச்சிருச்சு. ஏன்னா 1300 130% 130 டிவைட் பண்ணும்போது ஒரு பங்கு 1% கிடைக்கும். இன்னும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அவ்வளோதான், பார்த்தோன்னே போட்டுடலாம். அதுதான் அங்கேயே சொல்லிட்டு வந்தேன், ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. இப்போ 10 × 100 100 பங்கு, அதான் 100%. எவ்வளவு? 1000. பார்த்தோன்னே சொல்லலாம். அங்கே ஒன்றுமே கிடையாது. சரியா? மாயை. உனக்கு கணக்கு வராதெல்லாம் சொன்னதெல்லாம் மாயை. புரிய வைக்கல அவன். எதுக்கு உனக்கு வராதுன்னு சொன்னான்? நீ இப்போ அப்புறம் படிச்சுட்டுனா என்னோட மேலே போயிடுவில்ல, அதுக்காக நான் புரிய வைக்கிறேன். நான் சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறீங்க நிறைய பேர். கேட்குறீங்க கொஞ்சம் பேர். அது ஈஸியாக இருக்குப்பா. ஃபார்முலா போட்டு அங்கே லைஃப்பில் எங்கேயுமே யூஸ் ஆகுது. இப்போ படித்தங்க ஃபார்முலா மறந்துருச்சு. ஆமாம், நீ இப்போ ஒன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காத. ஜென்மத்துலேயும் நீச்சல் நினைக்காது மறக்குமா? சைக்கிள் ஓட்டுறது மறக்குமா? ப்ராப்பராக கற்றுக்கிட்டு அது எப்படி மறக்கும்? அப்போ நீ உனக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் என்னது? ப்ராப்பர் கிடையாது, அது இம்ப்ராப்பர். ஏதோ பண்ணி விட்டு போயிட்டானுங்க. மார்க்கு வாந்தி எடுத்துட்டு மார்க் எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் நான் 10ஆவதில் 490 நெத்தியில் ஒட்டிட்டு சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது, அதுவும் அவனே சொல்லிட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே நீ படிக்கிறதுக்கு வாழ்க்கைக்கு உதவாது. ஏன்? இந்த மாதிரி மனப்பாடம் பண்ண வச்சுட்டு கெடுத்து விட்டானுங்க. அதான் கறிக்கு உதவலைன்னா அதுக்கு பேர் படிப்பே தேவையில்ல. சரியா? வாழ்க்கைக்கு உதவலாம் படிப்பே கிடையாது. இப்போ வாங்க, போட்டாச்சாத நஷ்டத்தில் விற்றுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளோதான். பார்த்தோன்னா ஆன்சர் வருதா? புரியலாம் வராது. 100% அசல். அங்கே யார் சத்தம்? லோகேஷ் தெரியுற மாதிரி தள்ளி உட்காருங்க இந்த பக்கம். லோகேஷ், கவின்லாம் 100% அசல். பேசிக் புரியணும், அவ்வளோதான். லாஸு எவ்வளோ? லாஸு 30%. அப்போது எவ்வளோக்கு விற்றுருக்கான்? அதை 700 ரூபாய்க்கு விற்றுருக்கான். 700 ரூபாயில் எத்தனை சதவீதம் இருக்குது? 100ல் 30 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 100 சரி 70%. அப்போ 70ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 1% கிடைக்கும். இன்ட்டு 100 போட்டால் 100%. 1% எவ்வளவு? 10. ஓகேவா? 10 × 100 எவ்வளவு? 1000. அப்போ அசல் எவ்வளவு? 1000 ரூபா. அது மாதிரி அங்கே கணக்கு இருக்கும், அப்படியும் போடணும். யோசிங்க. நெட்டில் போய் போடுங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ன்னு, எடுத்து சால்வ் பண்ணுங்கள். இதேமாதிரி டேரெக்டாக சால்வ் பண்ணணும், ட்ரை பண்ணணும். இப்படி பார்த்தோன்னே இப்படி போடணும். அதுதான் ஆப்டிடியூட் ரீசனிங்.